அதுக்கப்புறம் இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எஃப். இப்போ இ இருக்கு, இக்கு இ தான் வந்து ஜியோட ப்ரொசீடிங்னா ஜிக்கு முன்னாடி இ இருக்கணும். ஹெச்னா ஹெச்சோட ப்ரொசீடிங் ஜி, ஐனா ஐயோட ப்ரொசீடிங் வந்து எஃப். ஃபைனல் அசம்பிளி ஐஎன்ஹெச் ஜே அப்படின்னா ஜே ஐஎன்ஹெச் சேர்ந்து ஃபைனல் அசம்பிளி. ஃபைனல் அசம்பிளினால கடைசி ஸ்டேஜுக்கு வந்தது. கேக் வந்து ஷிஃப்ட் பண்ணி இப்போ எங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் அந்த நெட்வொர்க் டயக்ராமில் டம்மி ஆக்டிவிட்டிஸ் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது ஏன் டம்மி ஆக்டிவிட்டிஸ் இன்சர்ட் பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு இந்த சார்ட் புரிஞ்சுதா? டம்மி ஆக்டிவிட்டி இப்போ போடாமல் புரிஞ்சுது? ஓகே ரைட். இந்த பாட்டு சிவா, நான் இந்த பாட்டு எடுத்தேன் சிவா. ஆக்சுவலாக ரெக்கார்டிங் நான் இன்னைக்கு லோட் பண்ணிடுறேன். கிரிட்டிக்கல் பார்த்து நார்மலாக கிரிட்டிக்கல் பார்த்து நம்ம பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் அதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். கிராஷிங்ன்ற கான்செப்ட் என்னன்னா, கிராஷிங்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லிடுறேன். இட் இஸ் இப்போ கிராஷிங் திஸ் ஆக்டிவிட்டி பை ஒன் டே அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ எம் ட்ரைங் டு ஷார்டன் த டியூரேஷன் ஆஃப் அ ஸ்பெசிபிக் டாஸ்க் வித்தின் அ ப்ராஜெக்ட் பை ஒன் டே. 22 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நந்தனா, கீர்த்தனா, சிவா. 22 நாள்ன்றது கிரிட்டிக்கல் பாத் வருதுன்னா, நான் கிராஷிங் பண்றதுனால என்ன ஆகும்னா 21 நாளைக்கு நான் பண்ண ட்ரை பண்றேன். எப்படி? இன்னும் ஒரு 6 பேர் உங்களை மாதிரி 3 சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை நான் உள்ள நுழைக்கிறேன். அவங்கள எக்ஸ்ட்ராவா உட்காந்துக்கு அவங்க கடகடன் முடிச்சிருவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, it actually comes with increased cost now, but the duration of the project will get reduced by one day. If the crashing the activity by 2 days or 4 days அப்படின்னா, நான் டோட்டல் டியூரேஷன் எனக்கு ஆக்சுவலா கிரிட்டிக்கல் பாத் படி 22 நாள் வருது. 4 நாள் கிராஷிங் இதுவாகிறதுனா என்ன அர்த்தம்னா, 22 மைனஸ் 4 18 நாளுக்குள்ள இந்த ஆக்டிவிட்டியை முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதுதான் கிராஷிங்ன்ற கான்செப்ட். ஓகேவா? கிராஷிங்ல வந்து 4 டெர்மினாலஜி இம்பார்ட்டன்ட். கிராஷிங் காஸ்ட், கிராஷிங் ஸ்லோப்பு, அப்புறம் கிராஷிங் லிமிட் பர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நான் வந்து இந்த 6 to 7 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 2, 1 to 3, 2 to 4 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ என்னோட கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து 1 to இந்த சம பொறுத்த வரைக்கும் 1 2 4 6 7. ஸோ 1 2 2 4 4 6 6 7 இந்த மாதிரி இருக்குன்னா, என்னோட காஸ்ட் அந்த ஸ்லோப் பர் டே எப்படி கண்டுபிடிப்போம்னா, கிராஷ் காஸ்ட், என்னோட கிராஷ் காஸ்ட் வந்து டோட்டலா பார்த்தோம்னா 1000 1 to 2 வருது. ஸோ 1000 மைனஸ் இந்த 600 டிவைடட் பை 6 மைனஸ் 4. இதான் கிராஷ் ஸ்லோப். ஒரு டேயோட கிராஷ் ஸ்லோப் காஸ்ட் வந்து இதுதான் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி 2 to 4, அப்புறம் 4 to 6, 6 to 7 இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். பட் இது டீடைல்டு ஒர்க்கிங் இருக்கு, தட் ஐ வில் ஷுவர் டேக் இட் அப்பான் இது. பட் கிராஷிங்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஐ எம் ட்ரைங் டு 22 days டியூரேஷன்னா, இன்னும் ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் ஸ்டில் மோர் லெஸர் தேன் 1 day ஆர் 2 day. எது என்னால ஃபீஸிபிளா பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறதா கிராஷிங்கோட காஸ்ட். ஓகேவா? கான்செப்ட் தான் இது. முடிச்சிட்டீங்க? நான் கிளாஸ் முடியும் போது பெண்டிங் சம்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆறேன் அப்பப்போ. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8 நான் வந்து சொல்லி தரேன். ஏ ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏ, அப்புறம் செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏக்கு 3, செகண்ட் ஆக்டிவிட்டி பிக்கு வந்து 8. ஓகேவா? சி வந்து 4. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏபி இப்படி இருக்கு. ஓகேவா? ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம சி இருக்குல்ல, அப்போ இந்த டம்மி ஆக்டிவிட்டி இன்சர்ட் பண்றாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த டம்மி ஆக்டிவிட்டி இன்சர்ட் பண்றாங்க. அப்போ சில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் 4,
அப்புறம் டி. இந்த டி வந்து 2 எங்க இருந்து அப்படி ஆரம்பிக்கிறதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கு வந்து ஏபி அப்படின்றது ப்ரெடிசஸரா இருக்கு. ஸோ சிக்கு வந்து ஏபி ப்ரெடிசஸர்னா இந்த ரெண்டு ஸ்டெச். ஆனாலும் இங்க ஆனா டிக்கு ப்ரெடிசஸர் என்ன பி மட்டும் தான். ஆனாலும் இங்க பில இருந்து கண்டினியூ. கிட்டத்தட்ட வந்து ஹனுமார் வால் மாதிரி. ஹனுமார் ஓட வால் வந்து இங்க முடியறது பின்றது இங்க முடியறது. அங்கேருந்து அடுத்தது டி ஸ்டார்ட் ஆகுறது. இப்போ ஓகேவா இங்க டி. இப்ப இந்த ஸ்ட்ரெச் டி 2 மார்க் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து இ. ஈயோட ப்ரெடிசஸர் என்ன ஏ. சோ இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஈக்கு முன்னாடி. ஓகேவா ப்ரெடிசஸர்ன்றது முன்னாடி, சக்சஸர்ன்றது பின்னாடி. சோ இதெல்லாம் முன்னாடி இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சிம்பிள். எஃப் இருக்கா? எஃப் வந்து எஃப் ஓடது வந்து இங்க மார்க் பண்ணிருக்கோம். ஆனா அதோட ப்ரெடிசஸர் சினால சில இருந்து கண்டினியூ பண்ணிருக்கோம். ஓகேவா இப்ப கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஜி. எனக்கு கொஞ்சம் தொண்டை மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகேவா ஏதாவது வாய்ஸ் கிளியரா கேட்கலன்னா சொல்லுங்க. ஜி ப்ரெடிசஸர் வந்து இஎஃப் இருக்கு கீர்த்தனா. இப்போ ஜிக்கு இஎஃப் சொல்றாங்க. ஓகேவா சோ உங்களோட பாயிண்ட் என்ன? இப்ப ஜி இங்க கொடுத்திருக்காங்க. ஜியோட ப்ரெடிசஸர் இ இங்க இருக்கான். ஆனா எஃப் இங்க இருக்கான். கண்டினியூட்டியே இல்ல. அப்ப எப்படி கண்டினியூட்டி எடுத்துட்டு வருவீங்க? டம்மி ஆக்டிவிட்டி. ஆமா ஒண்ணும் இல்ல. ஒண்ணு சேர்க்கறது. இப்போ வீட்லயே ரிலேட்டிவ்ஸ் இப்போ சேர்ந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் மீடியேட்டர் மாதிரி புகுந்து செயின் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் அவங்க இவங்க கிட்ட பேசுவாங்க, இவங்க அவங்க கிட்ட பேசி கடைசியா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஆக்சுவலா இந்த டம்மி ஆக்டிவிட்டியோட ரோலே அதுதான். சரி அசைன்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்டேஷன் ஞாபகம் இருக்கா சிவா? டிரான்ஸ்போர்டேஷன்லயே நம்ம வந்து அசைன்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ல டம்மி ரோ டம்மி காலம்லாம் இன்சர்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இதுலயும் வந்து டம்மி ஆக்டிவிட்டி which basically acts as a chain in order to have the அந்த நெட்வொர்க் டயக்ராம் வந்து கம்ப்ளீட்னஸா இருக்கணும் அப்படின்றதுனால பண்றது. ஸோ அப்படின்னா என்னோட ப்ரெடிசஸர் எஃப். எஃப்ல இருந்து ஜி இங்க கனெக்ட் ஆகிறது. ஓகேவா சோ அதனால ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இயும் கனெக்ட் ஆகிறது, எஃப்பும் கனெக்ட் ஆகுது இந்த ஸ்ட்ரெச். இப்போ அடுத்தது ஹெச். ஹெச்சுக்கு என்ன சொல்றாங்க? டிஎன்எஃப். டி எங்க இருக்கான்? இங்க இருக்கான். எஃப் இங்க இருக்கான். ஓகே ஆனா இது ரெண்டுமே parallel போறது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் parallel போறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரயில்வே ட்ராக் மாதிரி போறதுன்னா என்ன என்ன எண்டு என்ன சிவா? parallel போயிட்டே இருக்கு. அதோட எண்டு எப்படி இருக்கும்? நந்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. கனெக்ட் ஆகிற இடமே எதுவுமே தெரியாதுல்ல கரெக்டா? போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. கரெக்டா இடமே. ஆனா திடீர்னு ஒரு செயின் மாதிரி புல் பண்ணி இந்த பக்கம் ஒரு கிராசிங் மாதிரி வரும்போது ஒரு இது போடுவாங்க தெரியுமா? ஆ தெரியுதா அதோ? செல்லம்மா இது தெரியுதாடா? இது parallel போகுது, இதுவும் parallel போகுது. பட் நடுவுல என்ன பண்றாங்க? இந்த ஒரு கனெக்ட் கொடுக்குறாங்களா? இதான் டம்மி ஆக்டிவிட்டி. புரியுதா? ஆக்சுவலா ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்குடா. நான் அந்த எம்பிஏ புக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் தான் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும்? கனெக்ட் ஆக முடியாது. இந்த பாயிண்ட் இருக்குல்ல இங்கேருந்து இது parallel போறது, இதுவும் parallel போறது, இதுவும் parallel போறதுன்னு வச்சுக்கோங்க. இங்க கனெக்ட் பண்றாங்கல்ல இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச் இப்படி போறது இல்லையா? இந்த ஸ்ட்ரெச்சை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் கால்ட் அஸ் டம்மி. அதுதான் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஹெச்யூ ஆக்டிவிட்டி நடக்கணும். ஆனா டிக்கும் எஃப்க்கும் பெரிய கனெக்டிவிட்டியே இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு டம்மி ஆக்டிவிட்டி கனெக்ட் பண்றேன். அதுதான் இந்த டாட்டட் லைன்ஸ். ஓகேவா
ஸோ நான் பண்ணேன்னா நான் கனெக்ட் பண்றேன்னு அர்த்தம். அப்ப ஹெச்சுக்கு டிஎன்எஃப்னு வந்துருது. இப்ப சொல்லுங்க நந்தனா, சொல்லுங்க கண்ணா. ஐக்கு ஜிஎன்ஹெச் புரியுறதா? எப்பவுமே கடைசியா வருது இல்ல கண்ணா, அது எப்பவுமே முடியற தருணம்னு அர்த்தம். அப்புறம் அது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் வரும். ஓகேவா? ஜி அண்ட் ஹெச் முடியற தருணம். ஜே வந்து இதுக்கு முன்னாடி ப்ரெடிசஸர். இப்ப இந்த இது புரிஞ்சுதா நெட்வொர்க் டயக்ராம்? ஓகேவா? கீர்த்தனா உங்களுக்கு புரிஞ்சுதா? கீர்த்தனா, நந்தனா? ஓகே. சிவா உங்களுக்கு புரிஞ்சுதா சிவா? ஓகே. ஸோ இந்த டம்மி ஆக்டிவிட்டின்றது என்னன்னா, இட் இஸ் லைக் அ ட்ராக், ஒரு கனெக்டிவிட்டி குடுக்கறதுல இன்னொரு லைன் போறதுக்காக அந்த மாதிரி இருக்கிறது தான் டம்மி ஆக்டிவிட்டி. பட் டம்மி ஆக்டிவிட்டிக்கு வந்து there are lot of things that we should know from OR point of view. There are some 5 to 6 8 to 9 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அது உங்களுக்கு நான் சொல்றேன். மண்டே இன்னைக்கு லெட் மித்ரா ஆல்சோ ஜாயின். அந்த இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா அலைன் ஆகும். இப்போ ஏக்கு எவ்வளோ 3, பிக்கு வந்து 8, சிக்கு எவ்வளோ 4, டிக்கு எவ்வளோ 2, இக்கு எவ்வளோ 1, எஃப்க்கு எவ்வளோ 7, ஜிக்கு எவ்வளோ 5, ஹெச்சுக்கு எவ்வளோ 6, ஐக்கு எவ்வளோ 8, ஜேக்கு எவ்வளோ 9. ஸோ இந்த ஃபுல் சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தமா நம்மளுக்கு இப்ப கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் எவ்வளோ 11 இது இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா கிரிட்டிக்கல் பாத் பார்க்க போறோம். பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து எடுத்துக்கோங்க. வராதுடா. டம்மி ஆக்டிவிட்டி வில் நாட் ஹேவ் டியூரேஷன். ஆமா ஆமா, கொடுத்தாதான் நீங்க அது அந்த மெத்தட் போகணும், இல்லைன்னா கண்டுபிடிக்க வேண்டாம். தோ ஆ அதாவது டம்மி ஆக்டிவிட்டிக்கு எப்பவுமே டைம் டேக்கன் இஸ் 0 இன் இட்ஸ் ஆல்வேஸ். ஓகேவா? அது மாதிரி அந்த சம் இருக்கு. அந்த சம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? போன வாட்டி புக்கு சம் அப்படியே கேட்டிருந்தான்டா. போன அப்படியே புக்கு சம்ல தான் கேட்டிருந்தான் இந்த சாப்டர். இந்த வாட்டி புக் சம்ல இருந்து கேட்கறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா தரவு பண்ணிடலாம் என்ன? இந்த வாட்டி மாடல் கொஸ்டின் பேப்பர், போன வாட்டி மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் உட்காந்து நல்லா தரவு பண்ணிடலாம். நீங்க ஆனா அந்த ஹோம்ஒர்க்கை மட்டும் உலாம போடுங்க, சரியா? அதை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க போடுறது மைக்ரோல பிட்டு பிட்டா போடணும். நல்லா புரியுற மாதிரி, ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி, அப்படியே மனசுல நிக்கிற மாதிரி, அப்படியே ஒரு ஒரு அயன் மாதிரி போடணும் மண்டையில. இப்ப நீங்க பாத்துக்கோங்க நல்லா. இந்த ஸ்ட்ரெச்சில் இப்ப நம்ம கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இது பண்ண போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு 11 பாயிண்ட் ரீச் பண்ணும். இந்த வாரமலர் சிறுவர் மலர்லாம் சின்ன வயசுல படிப்பீங்களான்னு தெரியல. அதுல இந்த டாட் டாட் டாட்டா இருக்கும். அதோட டெக்னாலஜி தான், அதோட பேஸ் ஐடியா தான் இது. எனக்கு தெரியல அது நீங்க பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. பாத்திருக்கீங்களா? ஆ டாட் டயக்ராம்ஸ். ஆ ரொம்ப டீப்பா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பாத்தீங்கன்னா இதோட பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் எம்பிஏல எங்களுக்கு ஒரு ஒரு சார் வந்து எடுத்தாரு. அவர் எடுத்து ஸ்டார்டிங் எடுத்த போதே கோலம் தான் போட்டார். எப்படின்னா ஒரு 4க்கு 4 கோலம் போட்டு, இந்த 4க்கு இந்த மாதிரி தான் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படிதான் ஆரம்பிச்சாரு. என்னடா இது இவர் டாட் டாட் போடுறாருன்னு பண்ணா கனெக்ட் பண்ணாரு, எல்லாத்தையும் லைனா கனெக்ட் பண்ணாரு. ஸோ வாட் இஸ் ட்ரைங் டு சேனா, இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கடைசியா ஐம் ட்ரைங் டு ரீச் அந்த இது ஞாபகம் இருக்கா நம்ம எல்லாருக்குமே? இதோ இங்கேருந்து இது பண்ணி இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல அந்த டாட்டை கனெக்ட் பண்ணனா ஒரு இமேஜ் கிடைச்சு இது பண்றாங்கல்ல. ஆக்சுவலா லைக் நீங்க அந்த சிபிஎம்மோட புக்கு, சிபிஎம்கான புக்கை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த இந்த கான்செப்ட் தான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேவா?
எப்படி வந்து ஒரு டாட் வச்சு நம்ம கடைசியா ஒரு அழகா மார்கழி மாச கோலம் போடுறாங்கல்ல, அதுதான் இந்த கான்செப்டே ஆக்சுவலா. ஒரு ஒரு விஷயத்த அந்த டாட் மூலமாவே எடுத்துன்னு வந்து ஃபைனலா வி அரைவ் அட் அ பியூட்டிஃபுல் டயக்ராம். அதே மாதிரி வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கோலம் மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு இட் இட் இஸ் கிவிங் சம் மீனிங்ல. இப்ப இப்படி பாக்குறதுக்கும் இப்படி பாக்குறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இல்ல? இந்த மாதிரி டேப்லர் காலம் ஏபிசிடி 384க்கும் இங்கேக்கும் கண்டிப்பா ஒரு மீனிங் கிடைக்கிறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் டயக்ராமே இட்ஸ் ஒரிஜினேஷன் ஆஃப் அந்த டாட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டாட்ஸா பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த மெத்தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அதுதான் இப்போ முதல்ல இப்படி எடுத்துக்கிறோம். இந்த சந்து கோலம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்து கோலம் சிவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா சிவா? அங்க நிறைய அதுதான் சொல்றேன். இதோ இந்த மாதிரி சிவா இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ற இடம் இந்த சந்து கோலத்துல என்னன்னா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்க எங்க எண்டுன்னு தெரியாது. ஆனா இதுல தெரியுமா? கரெக்டா? இதுல ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஆனா இதுல தெரியாதுல்ல. சோ இதுல நீங்க பார்க்கும்போது டிஃபரெண்ட் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் எடுத்துருவீங்க. ஒருவேளை இவங்க இப்படி ஆரம்பிச்சு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அப்புறம் இன்னர் கவரிங் பண்ணிருக்காங்களா? இல்ல இத நடுவுல பண்ணி இப்படி ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு இப்படி பண்ணிருக்காங்களா? அப்படின்ற நம்மளுக்கு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் வரும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல போடும்போது எனக்கு ஃபைனலா 11 தான் டெஸ்டினேஷன் ஸ்டார்டிங் 1. ஸோ 1 2 7 9 10 11 கரெக்டா? அப்படி ஒன்று இருக்கலாம். இன்னொன்று 1 3 8 9 10 11 கரெக்டா? அப்படி ஒன்று இருக்கலாம். இன்னொன்று 1 2 4 5 6 8 9 10 11 அப்படி ஒன்று இருக்கலாம். சிவா நீங்க ஒன்று சொல்லுங்களேன் சிவா. நான் என்ன எழுதுறேன்? ஃபர்ஸ்ட் ஒன்று 1 2 2 2 7 2 9 2 10 2 11 ஓகே. இது அடுத்தது கீர்த்தனா நீங்க ட்ரை பண்றீங்களா? 1 2 ஹலோ கீர்த்தனா. ஆ 1 ஆ ஆ ஆ 6 ஆ நந்தனா நீங்க ஒன்று சொல்லுங்க. அதான் இவங்களும் சொன்னாங்க. ஓ சரி 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 6 8 9 ஆ இருங்க கடா ஒரே நிமிஷம் ஒருத்தருக்கா ஒன்று சான்ஸ். சிவா நீங்க சொல்றீங்களா? சிவா என்னாச்சு? வாட் ஹேப்பன் சோ மச் ஆஃப் டைவர்ஷன்ஸ்? ஆ சொல்லுங்க. இல்ல இல்ல இன்னும் 3 இருக்கு சிவா. அடுத்தது என்ன ட்ரை பண்றீங்களா? ம் கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா அடுத்தது. ஆ ஆ ஆ ஆ சிவா இப்ப ட்ரை பண்றீங்களா? ஆ அதாவது இது முடிச்சிருச்சு சிவா. 1 இது முடிச்சிட்டோம். 1 3 1 1 3 எதுக்குண்ணா? ஆ சூப்பர். நந்தனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க நந்தனா. ம்
இந்த பர்மிட்டேஷன் எடுக்கிறது எல்லாருக்கும் புரியுறதில்ல எப்படின்னா, 1 ஸ்டார்ட்டிங்கா வச்சு, இப்படி, 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 இப்படி போலாம். இல்ல இப்படி, 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 இப்படி போய் இப்படி போலாம். இல்ல இப்படி, 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 இப்படி போலாம். ஓகேவா? அப்புறம் இப்படி, 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 இப்படி போலாம். இல்ல இப்படி, 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 இப்படி போலாம். புரியுறதில்ல? அப்படிதானே நீங்க எடுக்குறீங்க? கரெக்ட். ஓகே. இப்போ சிவா நீங்க சொல்லுங்க சிவா. 1, 2, 7, 9, 10, 11ல எப்படிக்கா நான் டியூரேஷன் கண்டுபிடிக்கணும் நம்ப? சொல்லுங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? 3 ஆ, ஆ, ம். 26. சூப்பர். கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. 1, 2, 4, 5, 6க்கு. ஆ, ம், ம். ம். குட். நந்தனா இது சொல்லுங்க கண்ணா. 1, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11. அதுக்கு சொல்லுங்க. எடுத்த உடனே 8ஆ? ஆ, ஓகே, ஓகே. கரெக்ட், கரெக்ட். 8. ஆ, 1, 3, 8. ஆ, 7, 7 ஓகே. அப்புறம் ஆ 6, 8. ஓகே. சிவா சொல்லுங்க சிவா. 1, 2, 4, 5, 6, 7, 9, 10, 11. ம், ம். சிவா நீங்க சொல்றத அப்படியே நான் கண்ண மூடின்னு போடுறேன். அங்க பார்க்கவே இல்ல. ஆ 3 + 4 is 7. ம். ஆ, சூப்பர் சிவா. வெரி குட். கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. ம், ம், ம். இருங்க இருங்க. சாரி கண்ணா. 8 + ஓகே. நந்தனா நீங்க முடிங்க கண்ணா. இப்ப நந்தனா சொன்னாங்களா கீர்த்தனாவா? கீர்த்தனா சொன்னாங்க. நந்தனா நீங்க சொல்லுங்க நந்தனா. 1, 3, 4, 5, 6. ஆ, ஆ, ம், ஸோ 26 ஒரு 36 ஒரு 37 ஒரு 40. ஒரே நிமிஷம் நந்தனா ட்ரை பண்றீங்களா கண்ணா அது? 8 + ஆ, ம், 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 ம்.
1 to 3 8, 3 to 4 டம்மி கிடையாது. என்னமோ 2 வராது. ஓகே. அப்புறம் 4, அதுக்கப்புறம் 5 to 6 வந்து 7, அப்புறம் 6 to 7 டம்மி, 7 to 9 வந்து 5, அப்புறம் 9 to 10 1, 10 to 11 வந்து ஒரு 9. கரெக்டா? கரெக்டாடா? என்னமா? எய்- ஆ ஆ கரெக்டா? ஸோ 26, 36, 37, 41, 42, 33. ஓகே. இப்போ சிவா சொல்லுங்க சிவா, எது சிவா கிரிட்டிக்கல் பாத்தீங்க? ஆ இல்ல சிவா, அதாவது இந்த டியூரேஷன்ன்றது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் மேட்டர்ஸ் கிடையாது. இதுல வந்து கரெக்டான வேலை பண்ணணும்ன்றது மேட்ரு. அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்போ 1 to 3, 3 to 4லாம் எப்படி சொல்றேன்னா, பில் ஆஃப் மெட்டீரியல் வருது. பில் ஆஃப் மெட்டீரியல்ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. அது ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். டைரக்டா ப்ரொடக்ஷனுக்கு போக கூடாது. டைரக்டா ப்ரொடக்ஷன் போனா 2 நாள் கம்மி கூட ஆகலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர்ஸ் ஸ்டோர்ஸ் ஒரு பக்கமா இருக்கும் சிவா. காஸ்டிங்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? ஸ்டோர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அப்ப ஸ்டோர்ஸ் போறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். அங்க போய் செட்டில் ஆகி ஸ்டோர்ஸ் லெட்ஜர் வந்து இது பண்ணி அப்ப என்ன ஆகும், 2 நாள் ஆகும். அது ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் தான் ட்ராக்கிங். அப்ப என்ன ஆகும், 2 நாள். அப்போ எனி எனி பாத் தட் வில் எக்ஸாக்ட்லி டைரக்ட் யூ ஃபார் த ரைட் செயின் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் மேட்ரிங்க. ஓகேவா? இன்னொன்னு அதாவது இட் இட் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் எனி ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இதனால என்ன ஆகும்னா, எனக்கு நான் குவாலிட்டி வைஸும் ப்ராப்ளம் இருக்காது. எல்லா ப்ரொசீஜரையும் நான் கரெக்டாக கவர் பண்ணியிருப்பேன். எந்த ஃப்ளோல இது போனா என்டையர் ப்ராசஸ் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ற சொல்றது தான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ அதனால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இன் கவரிங் ஆல் த predominant ஸ்டெப்ஸ் வில் பி த கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது தான் சொல்றது தான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். அதாவது நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு புரியுது. இதே டவுட் தான் போன கிளாஸ்லயும் இவங்க எல்லாம் கேட்டாங்க. ஏமா ஜென்ரலா வந்து எல்லாமே மினிமைசேஷன் அப்படிதான் நம்ம பேசுறோம். எதனால இதுக்கு மட்டும் டியூரேஷன் இது பண்றோம் அப்படின்னு ஒரு டவுட் கேட்டது. அதாவது தோ ஓஆர் டார்கெட்ஸ் இட்ஸ் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் மினிமைசேஷன் காஸ்ட். As far as critical path method is concerned, it should go through all the important formalities or all the important activities that needs to be covered. அதனால தான் ஹையஸ்ட் டியூரேஷனை வந்து இவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஹையஸ்ட் டியூரேஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சிவா. ஆனா கிராஷிங்னு ஒரு மெத்தட்ல இந்த 42 நாள நான் 30 நாளைக்குள்ளேயாவது எப்படியாவது நான் பண்ணிடுவேன். எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வாசல் லாரியில் வந்து நிக்குது. ஓகேவா? அந்த லாரியில இருந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் என்னோட கோடவுன் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு லாரி டிரைவர் இருக்கார்ல, அவர் தான் இருக்காருன்னா, அந்த கிட்டத்தட்ட எனக்கு வந்து அந்த 5 கிலோமீட்டர் போய் உள்ள லோடு ஏத்தி, அதுக்கப்புறம் அங்க கூட்ஸ் ரிஜிஸ்டர்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணி, அடுத்த நாளோ இல்ல அடுத்த நாளைக்கு அடுத்த நாளோ தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்வெஸ்ட்டை நான் பார்ப்பேனே. ஸ்டோர்ஸ் லெட்ஜரா நானு. ஒருவேளை என் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்லயே 3 பேர் ஆள் இருந்தாங்கன்னா, அதை தான் கிராஷிங்ல வரும். தோ மை டியூரேஷன் இஸ் 42 days,
in the crashing process, I will do a intelligent working of reducing this 42 days by 38 days or 37 days. அப்போ நீங்க சொல்றீங்கல்ல அந்த மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் பார்க்கறது கம்மி நாள்ல கரெக்டா பண்றதுன்றத அச்சீவ் பண்ண முடியும். see இது எப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி இந்த இந்த வேலை பண்ணா பெஸ்டா இருக்கும். இப்ப வந்து கல்யாணம் பண்றதுன்றது சிம்பிளா நான் சொல்லட்டுமா, அரேஞ்ச் மேரேஜ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா 2 நாள் போகுமா கல்யாணம், அட்லீஸ்ட் 1.5 நாளாவது போகும். கேரளாஸ்லாம் விட்டுருங்க, ஓகேவா? அது நார்மல் ப்ரொசீஜர். எனக்கு இந்த ப்ரொசீஜர்ன்றது 42 நாள் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா நான் கல்யாணம் மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா சொல்றாங்க கல்யாணம் மட்டும் போதும், இந்த ரிசப்ஷன் அதெல்லாம் வேணாம், கோயில வச்சு தாலி கட்டலான்றது கிராஷிங். நான் வந்து அந்த 42 நாளை அப்படியே என்ன பண்றேன், கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி, சாரி 42 நாள்ன்றேன், 2 நாள் அப்படியே ரெடியூஸ் பண்ணி அரை நாளுக்கு கொண்டு வந்துடுறேன். கேரளா கல்யாணம்லாம் பார்த்துருக்கீங்களா யாராவது? பா- பாத்- பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. கேரளா கல்யாணம்னா 4 மணி நேரம் கல்யாணம்டா. பொண்ணு வருவாங்க, பையன் வருவாங்க. அந்த வெள்ளை கலர்ல ஒரு இது மாதிரி இருக்கும், பிளான்ட் மாதிரி இருக்கும், அதை நடுவில் வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி பொண்ணு பையன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு மொத்த கல்யாணமே ஒரு 5 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். பட் எங்களோட பிராமின் கல்யாணம்லாம் எப்படின்னா 2.5 நாள் கல்யாணம். ஓகே. ஆமா, ஆக்சுவலா 4.5 days. 4.5 days இருந்தது கல்யாணம். அது ஆமாண்டா, நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். சுமங்கலி பிரார்த்தனை, சமாராதனை, அதுக்கப்புறம் வந்து இது விரதம்னு ஒன்று கான்செப்ட். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ். 4.5 days இட்ஸ் அ ப்ராசஸ். அப்புறம் வந்து காசி யாத்திரை. இப்ப கேக்குதா? காசி யாத்திரைன்னுவாங்க. அப்புறம் பையனோட அம்மா அப்பாக்கு இப்போ பொண்ணு கால் அலம்பி விடுறது, அப்புறம் இந்த ஊஞ்சல் ஒரு ப்ரொசீஜர். முடிஞ்சதுன்னா பிராமின் கல்யாணம் ஏதாவது போய் இருந்தா பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அழகா இருக்கும். லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. அப்புறம் நீங்க பார்த்துருக்கீங்களா 9 கஜம் கட்டிப்பாங்க அவங்க, பஞ்சகஜம். அண்ட் சடன்லி மாப்பிள்ளை என்ன ப்ரொசீஜர்னா, காசி யாத்திரை மாப்பிள்ளை போயிடுவாரு, மாப்பிள்ளையே மாமனார் வந்து கூப்பிடணும், ஐயோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு. அது ஒரு, ஆமா அது ஒரு ஸ்டெப். அப்புறம் he will request and this மாப்பிள்ளை will come back and he will have to wash his feet. அப்புறம் அகைன், ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா எனக்கும் சார தெரியும்ல, சாருக்கும் என்ன தெரியும், அதனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருந்தது ஆக்சுவலா. அப்புறம் ஊஞ்சல். ஊஞ்சல் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். வி வில் பி ஹேவிங் ஒவ்வொரு ஃபக்கேஷனுக்கும் ஒரு ஒரு அட்டையர் மாத்தணும் எங்களுக்கு. சாரி மாத்தணும், அவருக்கும் மாத்துவாங்க. நல்ல சாப்பாடு போடுவாங்க, பால் பழம்லாம் கொடுத்து. அப்புறம் அடுத்த நாள் வச்சு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கல்யாணம் அப்புறம் தென் வி வில் அகெயின் கோ டு ஒன் மோர் ப்ரொசீஜர் இருக்கு. அதுல வந்து எப்படின்னா பூவெல்லாம் வச்சு மாமா வந்து எங்களெல்லாம் தூக்குவாரு. அண்ட் வி டூ மாலை கார்லாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். யாரு யாரு பெஸ்டா பண்றாங்கன்னு ஒரு காம்படிஷன் மாதிரிலாம் நடக்கும். அண்ட் இங்க பெரியவங்க தூக்குவாங்க, அங்க அவங்க பெரியவங்க தூக்குவாங்க. அது ஒரு அனதர் 30 minutes. தென் வில் கம் பேக். ஒன் மோர் ஃபங்க்ஷன் வில் ஹாவ் லைக் நோ, கை வில் சே நான் இந்த பொண்ணை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது தேவன் கண்டினியூஸா. அதாவது நாங்க 200% எனர்ஜி லெவல்ல இருக்கணும்டா. ஏன்னா போட்டோ வேற இருக்கா, சோகம் டயர்டா கூட காமிக்க முடியாது, சிரிச்சுனே இருக்கணும். சாப்பாடே அன்னைக்கு ஆனா சாப்பாடே எங்களுக்கு 3 o'clock தான் சாப்பிட்டோம் நாங்க ஆக்சுவலா. எங்களது ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருந்தது எங்க மேரேஜே. பயங்கர எக்கச்சக்கமான ப்ரொசீஜர். அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க இதுல இருந்து பெரியவங்களுக்கு செய்வாங்க. அப்பதான் அதுக்கு we have to observe. then we will have to change that attire they will give. 9 கஜம் மாத்தி, அந்த 9 கஜம் is a detailed procedure. then we'll have to sit on appa's lap and மாங்கல்யம் இது அதுக்கப்புறம் மெட்டி போடுறதுக்கு ஒரு டீடைல் ப்ரொசீஜர். அப்புறம் அது தவிர வந்து we will have lot of ஹோமம். உபனிஷத்ஸ்ல இருக்கிற ஹோமம்லாம் வந்து they will chant. ஃபயர் முன்னாடி we will put a promise that no I will not leave this girl and I will not leave this guy அந்த மாதிரி. அப்புறம் we have to chant lot of Vedas. அவவா யஜுர் ரிக் அந்த மாதிரி we have to chant Vedas.
அண்ட் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். இப்போ பார்த்துக்கோங்களேன், 4.5 டேஸ்னா ஆல்மோஸ்ட் வந்து 4.5 நாள் தூக்கமே இருக்காது. பேக் டு பேக் பேக் டு பேக்ன்னு இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாஸ்ட் கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது 2 டேஸ் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கிராஷிங். இது வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து இந்த 4.5 நாளு. கிராஷிங் வந்து இந்த 2 நாளு. 2 டேஸ். 2 டேஸ் அது இன்னும் ஃபாஸ்ட்டா இருக்கும். கட 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 கடன்னு இருக்கும். ஆ செம ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆனா என்ஜாய் பண்ணணும்டா. அந்த டைம்ல பயங்கர எனர்ஜி லெவல் வச்சுக்கணும். ஜாலியா இருக்கும். ஆ பட் என்ன சொல்றது? சம்டைம்ஸ் எமோஷன், சம்டைம்ஸ் ஜாலியா இருக்கும். அந்த மாரிலாம். பட் ஆக்சுவலா வி இப்போ இந்த 4.5 டேஸா சிவா? இப்ப ஜெனரேஷன் வந்து யாருமே கல்யாணமே வேணான்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து அ எதுக்கு இவ்ளோ மணி நேரம் நிக்கணும்? இவ்ளோ பண்ணணுமா? அப்படின்றலாம் அவங்களுக்குள்ள செல்ஃபா கேள்விக்குறி. இப்போ வந்து ட்ரெடிஷன் எப்படி மாறிடுச்சுன்னா, மோர் ஆஃப் அட்டையர்ல நெறைய கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஃப்ளவர் டெக்கரேஷன் நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு பண்றாங்க. அந்த காலத்து கல்ச்சர் எப்படின்னா, செல்ஃப்‌க்கு பண்ணுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பண்ணுவாங்க. இப்ப பொண்ணு மாப்பிள்ளை இல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளை பண்றாங்க. அத தவிர இந்த பேக்கிரவுண்ட் இது, ஆ அதுக்கப்புறம் வந்து ப ந அவங்களுக்கு அவங்க வரும்போது டான்ஸ் ஆடுறது. அது ஃபோட்டோ ஐயோ! ஃபோட்டோ ஷூட்ட மாரி ஒரு இப்ப இருக்கிற பசங்கலாம் பாவம்ப்பா நிஜமாலே. என் கசினுக்கு ரீசென்ட்டா ஆ 1.5 லாக்ஸ் ஃபோட்டோ ஷூட் மட்டும். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபோட்டோ ஷூட் இருக்கு தெரியுமா? தக்ஷின் சித்ரா அந்த மாரி போயிடுவாங்க சிவா இங்க சென்னையில. எங்கேயோ மகாபலிபுரம் போயிட்டு ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட். அப்படியே மேக்கப் போட்டுட்டே இருப்பாங்க. ஐயோ! என்ன உட்டுருங்க, உட்டுருங்கன்னு. என் கசினோட பையனுக்கு ரீசென்ட்டா நடந்தது. அந்த பையன், ஐயோ! என்ன உட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் முடிஞ்சு 2வது நாளே ஆஃபீஸ் போயிட்டான் அவன். ம் நம்ப வந்து என்னால முடியவே இல்ல. அதான் அவனுக்கு சேஞ்சே இல்லாம ஆயிடுச்சு. திருப்பி திருப்பி ஒரே முகத்தையே எப்படி பார்க்க முடியும்? ஒரே வாரத்திலேயே. அப்புறம் ரைட்டு செம்ம காமெடியா இருந்தது ஆனா அதுவும். ஐய்யயோ! சிவா இங்கலாம் சென்னைலாம் ஃபோட்டோ ஷூட் பயங்கரம் சிவா. எம்மா! அ பயங்கர என்ன சொல்றதுன்னே தெரியல. அது வந்து எக்ஸ்பென்சிவு, பயங்கர டைம் ஸ்பெண்டிங்கு அவ்ளோ பண்ணணுமா? ஒரு மாரி இதுவாயிடும். ஒரு பாயிண்ட்ல என்னடா இது, "எப்பா என்ன உட்டுருங்கப்பா சாமி" அப்படின்னு இல்லை, இப்படின்னு ஆமா. ஆமா. ப்ரீ புக்கிங் பண்ணி, அ